நம்ம இப்போ என்ன டயக்ராம் ட்ரா பண்ண போறோம்னா ஹாஃப் கிஞ்சுங்கிற டயக்ராம் தான் ட்ரா பண்ண போறோம். டயக்ராம் பாருங்க, ஸ்க்ரீன்ல தெரியுது. இதோட டாப் வியூ வந்து நமக்கு இங்க கீழே கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் இருக்குன்னா, விட்த் வந்து 46.5 mm, டோட்டல் லென்த் கொடுக்கல. உள்ள ஒரு ஸ்லாட் 38.8 ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் 6 mm கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து 38.5 முன்னாடி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹோல் இருக்கு. அந்த ரெண்டு ஹோலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2 டைமென்ஷன், 9.5 mm பாட்டம்ல இருந்து லென்த். அதே மாதிரி ரெண்டு பிட்ஸுக்கு ரெண்டு சர்க்கிள்குள்ள லென்த் வந்து 34 mm கொடுத்துருக்காங்க. இதோட கட் வியூ ஏஏ பாருங்க, ஏ எப்படி கட் பண்ணிருக்காங்க. அந்த கட் வியூ மேல வச்சிருக்காங்க. ஏஏ வியூ இந்த ஃப்ரண்ட் வியூ நம்ம எடுத்துக்கலாம். இதுல டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டைமென்ஷன் ரேடியஸ் 10, உள்ள ஹோல் டைமென்ஷன் வந்து 9.5, ரேடியஸ் 2. சென்டருக்கும் இந்த உள்ள ஒரு லைன் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 19 mm. பின்னாடி உள்ள டெப்த் 21 mm ஒரு சின்ன ஒரு ஸ்லாட் இருக்குங்க. சென்டர் ஆக்சிஸ்க்கும் அந்த பிளேட்டோட எண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 64 mm. பின்னாடி உள்ள பிளேட்டோட திக்னஸ் 5 mm. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க, 7 mm ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சைட் வியூ பாருங்க, சைட் வியூல ஒரு ஸ்லாட் வருதுங்க. அதோட ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மேல ஓப்பனுங்க. கீழே வந்து ரெண்டு ரேடியஸ் 3 கொடுத்துருக்காங்க. 7 mm நம்ம ஏற்கனவே அந்த பிளேட்டோட திக்னஸ் 7 mm பார்த்தோமா, அதோட திக்னஸ்ங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஏஏ செக்ஷன் வியூ தான் நான் வரைய போறேன். கேட்டையில ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். கிளிக் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல என்ன செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்க்கிள் ட்ரா பண்றேன். சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோனா 10 mm. சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு? 10 mm. ஓகே, சின்ன சர்க்கிள் கூட ஜூம் பண்ணிக்கிறேன். 10 mm. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வெர்டிகல் ஹரிசாண்டல் லைன் வருது. அந்த லைன் வந்து நம்ம லென்த் கொடுக்கல. நான் என்ன செய்யறேன்னா இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாட்டம்ல ஒரு லைன் இருக்குங்க, அந்த லைன் ட்ரா பண்ணி அதுக்கு டைமென்ஷன் வந்து எவ்வளோனா கரெக்டாக ஆக்சிஸ் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு டைமென்ஷன் எவ்வளோனா 7 mm கொடுத்துருக்காங்க. நான் அது கொடுத்துக்கிறேன் 7 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு 5 mm ஒரு டிஸ்டன்ஸ் நான் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேங்க. ப்ரொஃபைல் எடுத்து இதில் ஒரு 5 mm வந்து நம்ம டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்டெப் மாதிரி வருதுங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் வருதுங்க. ரேடியஸ் வருது. ரேடியஸ்க்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த எண்டை வந்து இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனையும் இந்த சர்க்கிளை டேஞ்சன்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரெண்டு ஐக்கானையும் கிளிக் பண்ணி லைனையும் சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேஞ்சன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 mm கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறேன்? 5 mm. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 mm கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதுல இருந்து சாரி நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன் டைமென்ஷனை. எவ்வளோ வந்து கொடுத்துருக்கேன்? 21 mm. இந்த எண்டில் இருந்து, அதாவது இந்த எண்டில் இருந்து இந்த ஆர்க்கோட எண்ட் வரைக்கும் உள்ள டைமென்ஷன் வந்து 21 mm கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து 2 mm கொடுத்துருக்குறாங்க. 2 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸ்ல இருந்து நமக்கு வெர்டிகல் ஆக்சிஸ்ல இருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 64 mm கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டைமென்ஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யறேன், இதில் டைமென்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் தேவையில்லை இதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னா இவ்வளோ சர்க்கிள் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஓகே, இன்னொரு ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தேவையில்லை. இதெல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இங்கே வேறு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. சாரி, டயக்ராம் இங்கே இருக்கு. இதில் பாருங்க, ஃப்ரண்ட் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக வரைஞ்சாச்சுங்க. அந்த ஃப்ரண்ட் வியூல பொசிஷன் உள்ள உள்ளது நம்ம வரையில, வெளியே உள்ள மட்டும் அப்படியே வரைஞ்சாச்சு. ரேடியஸ் 2 கொடுத்தாச்சு, 21 கொடுத்தாச்சு, 64 கொடுத்தாச்சு. 19 நம்ம தேவையில்ல டைமென்ஷனு 5 mm ட்ரா பண்ணியாச்சு. ரேடியஸ் 2வும் ரேடியஸ் இதில் ஒரு சேம்பர் வந்து 2க்கு 45 ஒரு சேம்பர் அடிக்க வேண்டியிருக்குங்க. அது மட்டும் சொல்ல போகிறோம். இப்போ இதில் ரேடியஸ் எவ்வளோனா 2 mm கார்னர் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் 2 mm கொடுத்துடலாம். 2 mm ரேடியஸ் அடிச்சாச்சுங்க. இங்கே ஒரு கார்னர் வருதுங்க. இந்த கார்னரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 mm 45 டிகிரிங்க. 2 mm 45 டிகிரி. இல்லை கார்னர் பண்ணியாச்சு. எல்லா ப்ரொஃபைலும் வரைஞ்சாச்சுங்க. எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா அதோட டைமென்ஷன் பார்க்குறேன். டைமென்ஷன் நமக்கு எவ்வளோக்கு பண்ண வேண்டியிருக்கு?
46.5 mm நம்ம பேட் பண்ணி வந்துருக்குங்க. 46.5 mm பேட் பண்ணிக்கலாமா? அப்போ ஓகே, நான் மிரரேஷன் கொடுக்குறேன். 46.5 டிவைட் பை 2க்கு மிரரேஷன் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக வரைஞ்சாச்சு. அதாவது ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் நமக்கு எப்படி இருக்கோ அது அளவுக்கு நம்ம வரைஞ்சாச்சுங்க. இப்போ என்ன செய்யறோம்னா, செகண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாக்கெட் இருக்குங்க. ரேடியஸ் 3 7 mmக்கு பின்னாடி ஒரு பாக்கெட் இருக்கு. 7 mm மேலே தாங்க இருக்கு. இப்போ 7 mmனா இது 5 mm. இங்கே தான் நமக்கு இது 5 mm, இதான் நமக்கு 7 mmங்க. அப்போ அந்த 7 mmக்கு மேலே தான் நமக்கு பாக்கெட் இருக்கு. அப்போ நான் இந்த வியூ கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஃபிட் ஆலின் கொடுக்குறேன். கரெக்டாக 7 mm இருக்கு. இந்த ஆக்சிஸில் தான் நம்ம 7 mm இருக்குங்க. பாருங்க, கரெக்டாக ஆக்சிஸில் 7 mm இருக்கு. கரெக்டு. ஃபிட் ஆலின் கொடுத்துக்கிறேன். நார்மல் வியூ கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக ஆக்சிஸில் என்ன செய்கிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஆக்சிஸில் லைன் ட்ரா பண்ணி நமக்கு க்ரீன் கலர் கிடச்சிருங்க. அந்த லென்த்து கொடுத்துருக்கீங்களா, நமக்கு கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நம்ம சைடு வீல கொடுக்கல, டாப் வீல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 38.5 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38.5 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்கிறேன், 38.5க்கு டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டைமென்ஷன்னா 38.5. ஓகே, ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். அது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் என்ன செய்கிறேன், பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனை கிளிக் பண்ண பிறகு லாஸ்ட் வெர்டிகல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைண்ட் எல்லா பாக்ஸில் சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். சென்டருக்கு வந்துடும். இப்போ அந்த ப்ரொஃபைல் நம்ம கட் அவுட் எடுக்கக்கூடிய ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சாச்சு. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உள்ள 3 mm ரேடியஸ் இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன், கார்னர் பண்ணி 3 mm கொடுத்துக்கிறேன். 3 mmக்கு கார்னர் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் பாக்கெட் கொடுக்க போகிறேன். பாக்கெட் எவ்வளோன்னா நமக்கு த்ரூ டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அப் டு லாஸ்ட்டே கொடுத்துடலாங்க. அப் டு லாஸ்ட் கொடுத்தா நமக்கு ஃபுல்லாக நமக்கு பாக்கெட் ஆகிடுச்சுங்க. ஓகே, பாக்கெட் ஆகிடுச்சா? கரெக்டாக நம்ம ரேடியஸ் கொடுக்கணும். சைடில் 3 mm ரேடியஸ் பாக்கெட் ஆகிடுச்சு. இப்போ டாப் வியூல நமக்கு ஒரு கட் அவுட் இருக்கு பாருங்க. டயராமில் டாப் வியூல பார்த்தீங்கன்னா நமக்கு 38.8க்கு அதோட லென்த் பார்த்தீங்கன்னா பேக்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட் வியூல கொடுத்துருக்காங்க லென்த் 19 mm கொடுத்துருக்காங்களா அந்த பாக்கெட்டோட லென்த். இப்போ 19 mm ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குங்க. இப்போ என்ன செய்கிறேன், டாப் வியூ எடுக்க போகிறேங்க. இந்த வியூ எடுத்து ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ண போகிறேங்க. நார்மல் வியூ கொடுத்துக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் பாஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ரெக்டாங்கிள் பாஸ் போட்டேன். இதை ஃபஸ்ட்டு நான் சிமெட்ரி பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிகல் லைனு, இந்த வெர்டிகல் லைனு, இந்த ஹரிசாண்டல் லைனு மூணையும் கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைண்ட் எல்லா பாக்ஸில் சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ பின்னாடி உள்ள லைன் இருக்கு, இந்த லைன் இருக்கு பாருங்க. இந்த லைனுக்கும் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 19 mm கொடுத்துருக்காங்க. 19 கொடுத்துக்கிறேன். 19 கொடுத்துட்டாங்களா, அந்த இருக்காங்களா 19 mm தள்ளி தான் இந்த கட் அவுட் வரப்போகுது. விட்த்து பார்த்தீங்கன்னா 38.8ங்க. அதாவது எதுக்கு 38.8, அதோட ஹைட் வந்து நமக்கு இந்த விட்த் வந்து 38.8. ஓகே, 38.8 கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த செய்யறோம். இதோட லென்த் வந்து நமக்கு ஓப்பன் தான், ஆனால் லாஸ்ட் குறை இழுத்து விட்டு சும்மா நார்மலாக ஒரு டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு வெளியே ஆப்ஜெக்ட் விட்டு வெளியே இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். அதனால இந்த நீங்கள் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் விட்டு வெளியே வரமே பார்த்துக்கோங்க. ஆனால் ரேடியஸ் ஒன்று கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 6, ரெண்டு பக்கம் ரேடியஸ் 6 இருக்கு. இந்த ரேடியஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. கார்னர் டூல் யூஸ் பண்ணி ரேடியஸில் கொடுக்குறீங்க. 6 கொடுங்க, உள்ள ரேடியஸ் ஆயிருங்க. எக்ஸைட் கொடுத்துட்டு பாக்கெட் எடுக்கலாம். பாக்கெட் டூல் செய்யுங்க, இல்லை பாக்கெட் பண்ணிடுங்க. அப் டு லாஸ்ட் வேண்டாம், டைமென்ஷனில் சம் டைமென்ஷன் கொடுத்து மிரரேஷனில் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு பாக்கெட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா, இந்த ப்ரொஃபைல் வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு ஹோல், இங்கே 2 ஹோல் போட்டால் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் முடிச்சுங்க. இப்போ ஹோல் ஐக்கான் எடுத்துக்கிறேன். ஹோல் சார் இங்கே கிளிக் பண்ணி ஹோல் போடுறேன். பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். பொசிஷன் ஸ்கெட்ச் கொடுத்த பிறகு ஃபிட் ஆலின் கொடுத்தா நமக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸ்க்ரீனுக்குள்ள ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ ஸ்டார் பட்டனையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைண்ட் டயலாக் பாக்ஸில் கான்சென்ட்ரிசிட்டி கொடுத்துக்கிறேன். சென்டருக்கு வந்துருச்சு. இப்போ எக்ஸைட் ஒர்க் பெஞ்ச் கொடுக்குறேன். நம்ம டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா ஹோலோட டைமென்ஷன் ஃப்ரண்ட் வியூவில் எவ்வளோ இருக்குது, 9.5 mm இருக்குது. எவ்வளோ இருக்குது, 9.5 mm. அப்போ நினைச்சுன்னா 9.5 mm டைமென்ஷன் கொடுத்துட்டு லைனில் போட்டு அப் டு லாஸ்ட் கொடுக்குறேன். அப் டு லாஸ்ட் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் நினச்சி ஃபோர் எடுத்துருங்க.
9.5 mm நம்ம ஹோல் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் மட்டும் 2 ஹோல் எடுக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஹோல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணிட்டு பொசிஷனிங் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்டாரை மட்டும் பொசிஷனிங் பண்ணணும். எவ்வளோனா வெர்டிகலாக 9.5 mm. இதில் வந்து இந்த ஸ்டார் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 9.5 mm. சென்டர்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்னா நமக்கு 34ல் நம்ம 17 mm கொடுக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸில் சரி கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி அதுக்கும் சென்டர் ஆக்சஸ் டைமென்ஷன் எவ்வளோனா 17 mm நமக்கு ஸ்க்ரீனில் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷனோட ஹோலோட டைமென்ஷன் பார்க்குறேன். டாப்பில் இருக்குது 2 ஹோல்ஸ் 5.2 mm 2 ஹோல்ஸ் இருக்குங்க. 5.2 mm 2 ஹோல்ஸ் 5.2 கொடுத்து அப் டு லாஸ்ட் கொடுத்துக்கலாம். 5.2 அப் டு லாஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஹோல் வந்துருச்சுங்க. இந்த ஹோல் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். மிரர் எங்கே இருக்குது, இந்த இருக்கா மிரர் ஆயிடுச்சுங்களா. ஓகே அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நம்ம டைமென்ஷன் மிஸ் பண்ணிருக்கோமா, லைட்டாக பார்த்து ரேடியஸ் 6 அடிச்சாச்சு, 38.5 கொடுத்தாச்சு, 38.8 கொடுத்தாச்சு, 9.5 கொடுத்தாச்சு, 34 கொடுத்தாச்சு. இங்கே எல்லா டைமென்ஷனும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாங்க. டயக்ராம் ஓகே. எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.